டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங். டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், நம்ம என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட லேட்டரல் என்ட்ரிக்காக நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப்ளமோ கெரியர் கைடன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை பத்தி மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப்ளமோ முடிச்சு லேட்டரல் என்ட்ரி பிஇ பிடெக் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ளமோ முடிச்சு நீங்கள் லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேண்டேட்டரியான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 10th முடிச்சு 3 வருஷம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் தேவைப்படும். இதுவே நீங்கள் வந்து +2 முடிச்சு அதுக்கப்புறமா லேட்டரல் என்ட்ரியா டிப்ளமோவே நான் லேட்டரல் என்ட்ரியாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா +2 மார்க் ஷீட் தேவைப்படும். அதுக்கப்புறமா என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட்ஸ், டிப்ளமோட செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், ஈச் செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறமா அதோட கன்சாலிடேட் மார்க் ஷீட் தேவைப்படும். இதுவே நீங்கள் இந்த வருஷம் தான் பாஸ் அவுட் ஆக போறீங்க அப்படின்னா 6th செமஸ்டர் மார்க் ஷீட்டும் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் வந்து மேண்டேட்டரியா தேவைப்படாது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து 2023 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 6 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸும் அது போக கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களுடைய டிசி தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க இப்போவே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5th சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேணும் தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இதை வந்து இப்போவே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் சேரும்போது உங்களுக்கான ஃபீஸ் வந்து ஒரு 15,000 குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுவே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜ் சர்டிஃபிகேட் இதுவும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சன் ஆர் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்கள மாதிரி ஆளுங்களும் வந்து அந்த சர்டிஃபிகேட் என்ன தேவைப்படுதோ அதை இப்போவே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன்டு காப்பியாக ஒரு 30 KBலேருந்து ஒரு 70 KBக்குள்ளே இருக்கிற ஒரு சைஸ் ஃபைலாக பார்த்து நீங்கள் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி இப்போவே வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களால் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது லேட்டரல் என்ட்ரி பற்றி இன்னும் மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டே டு டே இனிமே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரான்ச் கோட். இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற பிரான்ச்சோட கோட் என்ன, நம்மளோட போர்ட்டலில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனோட ஷார்ட் ஃபார்ம், அதனோட பிரான்ச் கோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிரான்ச் கோடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த பிரான்ச் கோடை பற்றி இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.